எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல். எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் வரலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ரெசின் ஆர்ட் ஒர்க் உண்டு. இது என்ன மாதிரியான ரெசின் ஆர்ட்னு சொன்னால் ஒரு பேபியோட திங்ஸ், அவங்களோட பர்த் டைம், எங்களுக்கு மெமரியாக இருக்கக்கூடிய சில திங்ஸை நாங்கள் சேவ் பண்ணி அதில் அதுக்கு நாங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி செய்திருக்கேன். இது வந்து நான் என்னோட டாட்டருக்காண்டி செய்த ஃப்ரேம். என்கிட்ட வந்து ஆரம்பத்தில் இது சம்மந்தமான எந்த ஒரு ஐடியாஸும் இல்லாதபடியாக நான் திங்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கலை. அதால் என்கிட்ட இருந்த 1-2 திங்ஸை வச்சு நான் இந்த ஃப்ரேமை செய்திருக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமென்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த கண்டெக்ட் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அல்லது இது சம்மந்தமான ஓர்டர்ஸ் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை பார்த்து எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தா என்கிட்ட இருந்தது அவங்களோட தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடி டெக்ரேட். அதை விட வந்து நான் ஆரம்பத்தில் அவங்க பேபி கன்ஃபார்ம் பண்ணினதுக்குரிய ஸ்டிக், அதை விட அவங்களே ஹாஸ்பிட்டலில் அவங்களோட கையில் கட்டின ஒரு சின்ன நம்பர் துண்டு, அதை விட அவங்களோட காலுக்கு நான் போட்ட காப்பு, இவ்வளோ தான் என்கிட்ட இருந்த திங்ஸ். அதை விட அவங்களோட பேபி ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் மந்தில் எடுத்த ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு செய்திருக்கிறேன். இது சம்மந்தமாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் ஆரம்பத்தில் ரெசினை மிக்ஸ் பண்ணி போட்டு எனக்கு தேவையான கலர்ஸை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் நான் வந்து 3 கலர்ஸ் பார்த்துருக்கிறேன். ஒன்று வந்து ஒயிட் கலர், மற்றது பர்பிள், மற்றது பிங்க். இந்த 3 கலருமே மிக்ஸ் பண்ணி தான் நான் செய்திருக்கிறேன். இதுக்குரிய ஃப்ரேம் எல்லாமே நான் தான் செய்திருக்கேன். இப்போ சில நேரத்தில் வந்து மால்ட்டில் வச்சு செய்யலாம், ஆனால் நான் மால்ட்டில் செய்யலை. இது வந்து எப்போவுமே உங்களோட மெமரியாக இருக்கிறதால இதை வந்து நான் மால்ட்டில் செய்யணும். ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி ஃப்ரேமில் தான் நான் செய்திருக்கிறேன். இதில் நான் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் விட்டு நான் காய வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் லேயரை நான் எனக்கு இது மாதிரி ஊற்றி எடுத்து அதை காய வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் அதுக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் நான் அதில் வைக்க போகணுன்றதை பார்த்து அதில் நான் அதுக்கு பிறகு தான் வச்சு செட் பண்ணி எடுத்தினேன். இது எனக்கு காமிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல் டைம் தேவைப்பட்டது. நான் இதில் வந்து அவங்களோட நேம், அவங்களோட பர்த் டைம், அதே நேரம் அவங்களோட பர்த் வெயிட், பர்த் ஹைட் எல்லாமே பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டினேன். இதை வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரேமில் நான் எந்தெந்த இடத்துல வைக்க போகிறேன்றதை பார்த்து வச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இன்னொரு லேயர் செட் பண்ணி எடுத்தினேன். இந்த லேயர் எல்லாமே செட் பண்ணி எடுத்துட்டு அதையும் 24 ஹவர்ஸ் காய வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபினிஷிங் தான் இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். இதுதான் இந்த ரெசின் ஒர்க். இந்த ஒர்க்கை பார்த்து நீங்கள் இதுக்குரிய கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குங்க, நீங்கள் அப்படி செய்திருக்கலாம், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.